அகில் என்ற இளைஞன் நகரத்தில் பெரிய ஐடி கம்பெனியில் வேலை செய்து வந்தான். அவன் வாழ்க்கை முழுக்க பிஸி. பணம், வேலை, நண்பர்கள், அவனுக்கு அதுவே உலகம். அவன் கிராமத்தில் இருந்த தன் அப்பாவை மாதங்களாக பார்க்கவே போகவில்லை. அப்பா தினமும் அவனை அழைப்பார். மகனே, ஒரு நாள் வந்துட்டு போ, உன்னை பார்க்க ஆசை. ஆனால் அகில் எப்போதும் ஒரே பதில், பிஸி அப்பா, பிறகு வருகிறேன். ஒரு நாள் அவனுக்கு ஒரு போன் கால் வந்தது. அந்த குரல் மெதுவாக சொன்னது, உங்கள் அப்பா இனி இல்லை. அகிலின் உலகமே நின்றது. அவன் அவசரமாக கிராமத்திற்கு ஓடி வந்தான். வீட்டுக்குள் சென்றதும் அப்பாவின் காலியான படுக்கையை பார்த்தான். அங்கே ஒரு பழைய உரை இருந்தது. அது அவனுக்காக எழுதப்பட்ட கடிதம். அவன் நடுங்கிய கைகளால் அதை திறந்தான். அதில் எழுதப்பட்டிருந்தது, மகனே, நான் வயதாகிவிட்டேன். நாளுக்கு நாள் என் கண்ணும் பலமும் குறைந்து வருகிறது. எனக்கு உன்னிடம் எதுவும் வேண்டாம். பணம் வேண்டாம், பரிசு வேண்டாம். ஒரு நாள் உன்னுடன் அமர்ந்து பேச வேண்டும் என்பதுதான் என் ஆசை. நீ வரவில்லை என்றாலும் நான் உன்னை மிகவும் நேசிக்கிறேன். உன் அப்பா. அந்த கடிதத்தை வாசித்த அகில் கண்ணீர் மல்க அழுதான். அப்பா. நாம் இழந்த பிறகுதான் சில மனிதர்களின் மதிப்பு புரியும்.